கோர்ஸ் எடுத்துட்ட பிறகு அவங்களால அந்த ஃபீஸ் பே பண்ண முடியாத நிலைமையிலயும் இருக்கிறாங்க. அப்ப நம்ம ஒரு கோர்ஸ் சூஸ் பண்றோம்னா அதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சே ஆகணும். சோ அந்த வகை ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம Tanuvas இதனுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்றத நம்ம ரொம்ப டீடைல்டா பேசிட்டு இதனுடைய டென்டேட்டிவ் டேட் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பேசுறோம். இந்த Tanuvas அதாவது வெட்டனரி சயின்ஸ் அனிமல் ஹஸ்பண்டரி இதுக்கு வந்து நீட் தேவையா இல்லையா அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பேச போறோம். குறிப்பா நமக்கு வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த Tanuvasல இருக்கு, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாம் எவ்வளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றதையும் நம்ம வந்து டீடைல்டா பேச போறோம். பிளேஸ்மெண்ட்ஸ் பத்தியும் நம்ம கண்டிப்பா பேச போறோம். இந்த Tanuvas அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த BVSc அதாவது பேச்சுலர் ஆஃப் வெட்டனரி சயின்ஸ் அண்ட் பிடெக் அட்மிஷன்ஸ் வந்து இருக்கிறது தான் இந்த Tanuvas. சோ இது வந்து நமக்கு வந்து நீட் பேஸ் பண்ணி இருக்குமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து நீட் வந்து தேவை கிடையாது. சோ நீங்க வெட்டனரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா உங்களுடைய 12th மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அட்மிஷன்ஸ் கொடுக்க போறாங்க. குறிப்பா நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி சப்ஜெக்ட நீங்க எடுத்திருக்கணும். சோ அந்த வகையில Tanuvas ஆஃபீஸ் பிடெக் அண்ட் BVSc அனிமல் ஹஸ்பண்டரி program in various specialization அப்படின்னு சொல்றாங்க. a candidate வந்து minimum of 60% வந்து அவங்களுடைய கிளாஸ் 12th எடுத்திருக்கணும். and அதே மாதிரி அது எடுத்திருந்தாங்க அப்படின்னா they can apply for Tanuvas. so admission is offered on the basis of candidate performance in the qualifying examination followed counseling and document verification. இதுல வந்து 15% 15% வந்து நம்ம அதர் ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம கோட்டாவை கொடுக்கிறோம். சோ அந்த 15% வந்து அவங்க நீட் எக்ஸாம் எழுதி இல்ல ஒரு சில என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அவங்க வருவாங்க. ஆனா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கம்ப்ளீட்டா நீட் எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுவுமே Tanuvasக்கு இல்ல. Tanuvas BTech and BVSc admission 2024. சோ இவங்க ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ் பாத்தீங்க அப்படின்னா வெட்டனரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி வந்து 5ல இருந்து 5.5 years வரைக்கும் இருக்க போகுது. அதுல குறிப்பா 4+1 year இன்டர்ன்ஷிப் வந்து இவங்க கொடுக்கறாங்க. இந்த Tanuvas பாத்தீங்கன்னா எங்க வீட்ல இருந்து ஒரு பக்கத்து தெருவுல தான் இந்த Tanuvas, அதாவது தமிழ்நாடு வெட்டனரி யூனிவர்சிட்டி ஹெட் எங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்கு. சோ எனக்கு தெரியும் இது எந்த மாதிரி ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ பாத்தீங்கன்னா 4 years வந்து படிக்கிறோம், 1 year வந்து இன்டர்ன்ஷிப். சோ எல்லாருமே பாத்தீங்கன்னா 100% வந்து பிளேஸ்மெண்ட் வந்து கொடுக்கறாங்க. நானுமே பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் பிடெக் கோர்சஸ். சோ பிடெக்ல பாத்தீங்கன்னா ஃபுட் டெக்னாலஜி கொடுக்கறாங்க, பவுல்ட்ரி கொடுக்கறாங்க, ப்ரொடக்ஷன்ஸ் கொடுக்கறாங்க, டெக்னாலஜி கொடுக்கறாங்க, டைரி டெக்னாலஜி கொடுக்கறாங்க. அதாவது ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி. சோ இந்த எல்லா கோர்சஸுமே நம்ம பிடெக்ல ஆஃபர் பண்றாங்க. பேச்சுலர் ஆஃப் வெட்டனரி சயின்ஸும் சேர்த்து. இப்போ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு பேச்சுலர் ஆஃப் வெட்டனரி சயின்ஸ் வந்து மினிமம் 60% வந்து இருக்கணும். அது நம்ம பேசினது தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களுமே பாத்தீங்கன்னா இந்த ஃபுட் டெக்னாலஜி, பவுல்ட்ரி, டைரி டெவலப்மெண்ட், சோ இதுவுமே பாத்தீங்கன்னா 60% வந்து மினிமம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த வெட்டனரி சயின்ஸுக்கு மட்டும் குவாலிஃபைங் பாத்தீங்கன்னா on the basis of merit in the qualifying examination followed by counseling and documents verification. சோ நீங்க வந்து கவுன்சிலிங் அப்போ ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் வந்து கொண்டு வரணும். அதுக்கு அடுத்து தான் அவங்க வந்து ப்ராசஸிங் பண்ணுவாங்க. அது வந்து யூஜி. நம்ம இப்போ இது வந்து பிஜில பாக்குறோம். எனக்கு வந்து மாஸ்டர்ஸ் இன் வெட்டனரி சயின்ஸும் இருக்கு, அதுக்கப்புறம் எம்டெக்கும் இருக்கு. சோ எம்டெக் பாத்தீங்கன்னா ஃபுட் டெக்னாலஜி ப்ரொவைட் பண்றாங்க. இதுல வந்து பிவிஎஸ்சிக்கு அடுத்து வந்து நமக்கு MVSc அதாவது மாஸ்டர் ஆஃப் வெட்டனரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி அப்படின்னு சொல்லி பிஜி ப்ரோக்ராம் இது. சோ இவங்க வந்து எம்டெக்ல வந்து ஃபுட் டெக்னாலஜில இருந்து டைரி டெக்னாலஜில இருந்து எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அதுல மினிமம் குவாலிஃபிகேஷன் டு டு எம்டெக் ஃபுட் டெக்னாலஜி வந்து இது எல்லாமே, இது டைரி டெக்னாலஜி, ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி, இது எல்லாமே வந்து எலிஜிபிலிட்டி எடுக்கிறாங்க. அண்ட் அந்த யூஜில நீங்க மினிமம் 55% வந்து எடுத்திருக்கணும். அடுத்து அது எம்எஸ்சியும் நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க. எம்எஸ்சில பாத்தீங்கன்னா பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், அதுக்கப்புறம் எம்எஸ்சி பயோ டெக்னாலஜி ப்ரொவைட் பண்றாங்க. MBA மேனேஜ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டாக் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் இந்த டிகிரியும் வந்து அவங்க ப்ரொவைட் பண்றாங்க மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல. அதுல மினிமம் எலிஜிபிலிட்டி ஆப்வியஸ்லி நமக்கு யூஜி தான் நமக்கு வந்து மினிமம் எலிஜிபிலிட்டியா இருக்க போகுது. மினிமம் ஒரு 55% வந்து நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுடைய மெரிட்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு கொடுக்க போறாங்க, அதாவது யூஜினுடைய மார்க்.
அப்புறம் MPhil ப்ரொவைட் பண்றாங்க, PhD ப்ரொவைட் பண்றாங்க, PG டிப்ளமோ ப்ரொவைட் பண்றாங்க. சோ MPhil ல பயோடெக்னாலஜி, PhD ல வெட்டனரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி ப்ரொவைட் பண்றாங்க. PG ல பாத்தீங்கன்னா பிசினஸ் மேனேஜ்மெண்ட், அப்புறம் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், வெட்டனரி லெபார்டரி டயக்னோசிஸ், கம்பேனியன் அனிமல் பிராக்டிஸ், இதெல்லாம் PG ல டிப்ளமோ நமக்கு வந்து கொடுக்கறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அப்ப இதோட அப்ளிகேஷன் process எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, applications are invited from eligible candidates through online form. So ஆன்லைன்ல தான் நம்ம வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். பேமெண்ட் obviously அதுல இருக்கக்கூடிய அந்த கேட்வேல நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். So இதுல பாத்தீங்கன்னா candidate can access online application form from the official website. ஆன்லைன்ல தான் official websiteல கொடுக்கறாங்க. So இதனுடைய அப்டேட்டும் வந்து நம்ம கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்போம். நீங்க அத பத்தி பயப்பட வேண்டாம். After filling all the requires, you know, right? So எல்லாமே நம்ம கொடுத்துட்ட பிறகு நம்ம டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்ட பிறகு அகாடமிக் ரிலேட்டடா நம்மளுடைய கம்யூனிட்டி இந்த மாதிரி கேட்டகரி எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்ட பிறகு ஃபைனலா வந்து we fall to the payment. அதுக்கப்புறம் எல்லாமே முடிச்சிட்ட பிறகு ஒரு ஹார்ட் காப்பி வந்து எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதுல ரெக்வயர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவுன்சிலிங் கால் லெட்டர், HSC அதாவது ஹையர் செகண்டரி மார்க் ஷீட், குவாலிஃபைங் எக்ஸாம் ஃபார் மார்க் ஷீட்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாஸ் சர்டிபிகேட்ஸ் 10 and 12 and graduation as applicable, அதாவது நீங்க PG பண்றீங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் TC, ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிபிகேட்ஸ் இருந்தால் அது நீங்க ப்ரொவைட் பண்ணணும். டிஃபரெண்ட்லி ஏபிள்டா, ஸ்போர்ட்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேனா அப்படின்றத இது எல்லாம் ஒரிஜினல்ஸ் வந்து நம்ம கொண்டு வரணும். எப்போ? கவுன்சிலிங் அப்போ ஒரிஜினல்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொண்டு வரணும். இப்போ TANV's ரிசர்வேஷன் கிரைட்டீரியா எப்படி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நமக்கு வந்து OBC நாட் அப்ளிகபிள் ஃபார் கிரீமி லேயர் கேண்டிடேட்ஸ். கிரீமி லேயருக்கு வந்து OBC அப்ளிகபிள் கிடையாது. ஆப்வியஸ்லி அது உங்களுக்கே தெரியும் இல்லையா? So SC பாத்தீங்கன்னா 21%, ST பாத்தீங்கன்னா 2%. The benefit of the horizontal reservation will be given to the eligible candidate as per the existing rules of the state government and university concerned. So இதெல்லாமே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ரிசர்வேஷன் கோட்டான்னு சொல்லலாம் டிஃபரெண்ட் கேட்டகரிக்கு. அடுத்து TANV's ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். சோ இதுதான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோர்ஸ் எடுத்துட்ட பிறகு அவங்களால அந்த ஃபீஸ் பே பண்ண முடியாத நிலைமையிலையும் இருக்கிறாங்க. அப்ப நம்ம ஒரு கோர்ஸ் சூஸ் பண்றோம்னா அதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சே ஆகணும். சோ அந்த வகையில நமக்கு பாத்தீங்கன்னா வெட்டனரி சயின்ஸ், பேச்சுலர் ஆஃப் வெட்டனரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரிக்கு வந்து ஃபீஸ் பாத்தீங்கன்னா 21,915, 21,000. சோ அப்ராக்சிமேட்டா 22,000 per year. ஃபர்ஸ்ட் இயருக்கு 22,000. பிடெக் பாத்தீங்கன்னா அதே 22 அரௌண்ட் 22,000 தான் இருக்கு. எம்டெக் பாத்தீங்கன்னா 33,000, எம்எஸ்சி 33, அதாவது பிஜி எல்லாமே பாத்தீங்கன்னா 33,000, யூஜி பாத்தீங்கன்னா 21,000 வந்து ரெக்வயர்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இதுதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். சோ அப்ப TANV's எப்போ சார் ஓபன் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இது மே மந்த்துக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து TANV's அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓபன் பண்ணுவாங்க. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த ஜூனுக்கு முன்னாடி, அதாவது மே எண்டு இல்ல ஜூன் ஃபர்ஸ்ட் செகண்ட் வீக்ல நமக்கு வந்து TANV's அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓபன் பண்ணிடுவாங்க. சோ அதனால உங்களுடைய ரிசல்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணுங்க. இப்போ எந்தெந்த காலேஜஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றத ரிசர்ச் பண்ணிக்கோங்க. Thank you. Help others with a smile.